அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுப ஜெபக்குழுவின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களை, சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைவாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? மன அமைதியாக இருக்கீங்களா? ஏன் மக்களே வருத்தமாக இருக்கிறீங்க? ஒவ்வொரு நாளும் அவர் நம்மளுக்கு புது உயிர் தருகிறார். இன்று நம்ம அந்த நாளை காண வச்சதே அவர் தானே, இல்லையா? அப்போ அதுக்கு நம்ம நன்றி சொல்வோமே. நன்றி சொல்ல பழகிட்டோன்னா என்ன வந்தாலும் நமக்கு அது பெருசாகவே தெரியாது. மக்களே, என்ன எடுத்துக்கோங்க, எவ்வளோ வந்தாலும் எவ்வளோ தான் அடி வாங்கினாலும் அப்படியே சும்மா அப்படி நிற்பேன் அவருக்கு முன்னால். அதுதான், ஏன்னா தூக்கி விடுறவர் அவர் நமக்கு தந்தையாக இருந்து தூக்கி விடுறாரு மட்டும் நினைங்க, கண்டிப்பாக எல்லாமே நன்மையாக நடக்கும். இன்றைக்கி அவர் என்ன இறை செய்தி தர்றார் பார்ப்போமா? இறைவாக்கினர் எசையா எழுதிய நூல் அதிகாரம் 35 இறை வார்த்தை 1-4 முடிய. பாலை நிலமும் பால்வெளியும் அகமகிழும், பொட்டல் நிலம் அக்களிப்படைந்து லீலி போல் பூத்து குலுங்கும். அது வளமாய் பூத்து குலுங்கி மகிழ்ந்து பாடி களிப்படையும். லெபோனின் எழில் அதற்கு அளிக்கப்படும், கர்மேல் சாரோனின் மேன்மை அதில் ஒளிரும். ஆண்டவரின் மாட்சியும் நம் கடவுளின் பெருமையும் அவர்கள் காண்பார்கள். தளர்ந்து போன கைகளை திடப்படுத்துங்கள், தள்ளாடும் முழங்கால்களை உறுதிப்படுத்துங்கள். உள்ளத்தில் உறுதியற்றவர்களை நோக்கி திடன் கொள்ளுங்கள், அஞ்சாதிருங்கள். இதோ உங்கள் கடவுள் பழிதீர்க்க வருவார், அநீதிக்கு பழிவாங்கும் கடவுளாக வந்து உங்களை விடுவிப்பார். பிரேஸ் தி லார்ட். இது நாள் வரைக்கும் நீங்கள் துன்பப்பட்டீங்களா? துயரப்பட்டீங்களா? வேதனைப்பட்டீங்களா? அதை அனைத்தையும் எடுத்து அப்புறப்படுத்தி உங்களை ஒரு நிறைந்து பூத்து குலுங்கும் பாலைவனமாக இருந்த இடம் சோலைவனமாக, பூத்து குலுங்கும் சோலைவனமாக மாற்றி உங்களை அமைத்து தருவேன் என்று சொல்கிறார். வருமானமே இல்லை, நாங்கள் என்ன செய்வோம், எப்படி வாழ்வோன்னு நினச்சோம். ஆனால் எங்களையும் நீர் வாழ வைத்தீர் ஆண்டவரே. அந்த வருமானம் எங்கள் உழைப்பின் பயனை நாங்கள் உண்ணும்படி எங்களை ஆசீர்வதியும் என்று கேட்கின்ற ஆன்மாக்கள் அனைத்துக்கும் அவரே பதிலாக வந்து எப்படி சொல்கிறாரு? இனிமே அது வளமாய் பூத்து குலுங்கி மகிழ்ந்து பாடி களிப்படையும். அப்போ பாருங்கள், இதுகால் வரைக்கும் நீ எவ்வளோ துன்பப்பட்டாலும், எவ்வளோ வேதனைப்பட்டாலும், எவ்வளோ வருத்தப்பட்டாலும் நான் இப்பொழுது உன்னை கண்ணோக்குகிறேன். அதனால் நீ கண்டிப்பாக சாரோனின் மேன்மை அதில் ஒளிரும். ஏனென்றால் சாரோன் என்னது? பாலை நிலம். அந்த இடத்துலையுமே அவர் நிறைவாக உன்னை ஆசீர்வதிப்பேன். இதுகால் வரைக்கும் உங்கள் வாழ்க்கை பாலைவனம் வாழ்க்கையாக இருந்ததா? இனிமேல் அதை சோலைவனமாக மாற்றுவேன். ஏனென்றால் நீங்கள் தளர்ந்து போய் இருக்கிறீர்களா? ஒன்றுமே முடியாமல் இருக்கிறீர்களா? கலங்காதீர்கள், ஏனென்றால் நான் உங்களோடு இருக்கிறேன். நான் உங்கள் கடவுள். உங்களுக்கு எதிராக என்ன செயல்பட்டாலும் அதை நான் பார்த்துக்கொள்வேன். ஏனென்றால் உங்களுக்கு தான் வழக்காட யாருமே இல்லையே, என்னை தவிர. நீ மனிதரை நம்புகிறையா? நாம் மனிதரை நம்பினால் கண்டிப்பாக நாம் சபிக்கப்பட்டவர்களாக இருப்போம். இறைவனை மட்டும் நம்பினால் அவரால் நாம் வாழ்வு பெறுபவராக இருப்போம். அப்போ நம்ம யாரை நம்புகிறோம்? யாரை நம்பணும்? இறைவனை மட்டுமே நாம் நம்பினால் நமக்கு எது எது தேவையோ அனைத்தையும் அவர் செய்து தருவார். செய்து தர்ற கடவுள் நம்மளோடு இருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது நமக்கு என்ன கவலை இருக்குது? எல்லா நிலையிலையும் அவர் நம்மளை உற்று நோக்குகிறார். நமக்கு என்னென்ன தேவை என்பதை செய்கிறார். அந்த தேவை அறிந்து உடனுக்குடன் அவர் நமக்கு பதிலளிக்கிறார். அப்படி ஒரு பெரியவர் நம்ம கூட இருக்கும்போது, தந்தையாம் இறைவன் நம்ம கூட இருக்கும்போது நமக்கு என்னங்க கவலை? கவலையை விட்டுடுங்க. எது தேவையோ அதை தருவார். நோயில் இருந்தா, நொடியில் இருந்தா, வருமானத்தில் இருந்தா, எல்லாத்துலேயுமே ஒன்றுமே இல்லை, நாங்கள் பின்தங்கி இருக்கோம், எது நினச்சாலும் அது எங்களுக்கு நடக்கலைன்னு சொல்கிறீங்களா? இனி நடக்கும்படி செய்வார். அதுக்கு தான் சொல்கிறாரு, பாலை நிலமும் பால்வெளியும் அகமகிழும், பொட்டல் நிலம் அக்களிப்படைந்து லீலி போல் பூத்து குலுங்கும். வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லாமல் எவ்வளவு துன்பத்தில் வளண்டோம், எவ்வளோ வேதனையில் வளண்டோம் நினச்சிட்டே இருக்கீங்களா? ஒரு நொடி அதை எடுத்து அனைத்தையும் வெளியில் வீசி உங்களை நிறைவுள்ள வாழ்க்கைக்கு அழைத்து செல்ல வருகிறார். சிந்திப்போமா ஒரு நொடி? தாயும் தந்தையுமான இறைவா, உண்மையென்று எங்களுக்கு வேறு ஒன்றுமில்லை என்று நாங்கள் நினைக்கும்படி ஒவ்வொரு நொடிப்பொழுதும் எங்களை கண்ணுக்குள் வைத்து பாதுகாக்கிறீர் ஆண்டவரே. எதுவுமே இல்லை என்று நாங்கள் நினைக்கும் போது நான் இருக்கேன் உன்னோடு என்று கூட இருந்து எங்களுக்கு அனைத்தையும் செய்து தருகிறீரே, அதற்கு நன்றி ஆண்டவரே. எல்லாம் வல்லவரே, உம்முடைய கிருபையும் உம்முடைய ஆசீர்வாதமும் எங்களோடு தங்கி இருந்து அனைத்திலும் நீர் எங்களை வழிநடத்துகிற அந்த வல்லமைக்கும் ஆற்றலுக்கும் நன்றி கூறி எங்களை முழுமையாக உம்முடைய இரக்கத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபங்கேக்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.